வாத்து கறி வச்சு வறுவல் செஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு இந்த போட்டுக்கலாங்க, மூணு போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு வகை வச்சுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயை 10 வருஷம் ஊரில் வதக்கி தக்காளி வெங்காயம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் சேர்த்து மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு எண்ணெய் பிடிக்கணும். மசாலா எல்லாம் வதக்கி விட்டாச்சுங்க. வாத்து கறி போட்டுக்கோங்க. மசாலா நல்லா அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக. மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. ஒரு துணி தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா கறி நல்லா வேகணும். ரொம்ப நேரம் வேகணுங்க. தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வந்துடுச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அப்படியே சேர்த்துட்டு அப்படியே இறக்கிடுவாங்க. தேங்காய் நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சு வருதுங்க. அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. சாந்து நல்லா கறி நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எடுத்துங்க, வாங்க சாப்பிடலாங்க. கறி நல்லா வெந்து வந்துச்சுங்க. பஞ்சு போல கறி நல்லா வந்துருக்கு. சூப்பராக இருக்குங்க. வாத்து வறுவல் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.